ஃபாத்திமா, ஃபாத்திமா, கதீஜாவா? வா கதீஜா. ஒன்றும் இல்லை, 2 தக்காளி இருந்தால் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். இருக்கா? தக்காளியா? இருக்கு, இந்தா எடுத்துட்டு வரேன். பரவாயில்லையே, உன் பொண்ணு காலையிலேயே எந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கிறா. சரி, எங்கள் வீட்லேருந்து தான் இருக்கிற வேண்டானோ, நான் வந்து கத்தணும், அப்போ தான் வந்து படிப்பாங்க. பரவாயில்ல, உன் பொண்ணு எப்படி மார்க்கெல்லாம் இருக்கா உன் பொண்ணுக்கு? இவளா படிப்பா? அந்த கொடுமையா நீ கேட்குற? எப்போ பார்த்தாலும் மொபைல் இல்லைன்னா டிவி. இப்போதான் திட்டினேன், ஏண்டி எக்ஸாம் வருதுல்ல படிக்கலையா அப்படின்னு சொல்லி திட்டனால எடுத்து வச்சு உட்காந்துருக்குறா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன கதீஜா, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மார்க் கம்மி. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இவள் பாஸ் ஆவாளான்னு கூட எனக்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படியா? நல்லா படிக்கணுமா? உங்கள் அம்மா எப்படி சங்கடப்படுறா பார்த்தியா? நல்லா படிக்கணும். சரிங்க ஆண்டி. சரி, நான் வரேன் பாத்திமா. ஏம்மா அப்படி சொன்னீங்க? நான் தான் என் கிளாஸ்லேயே வச்சு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு மார்க், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நான் தான். டி, எனக்கு தெரியாதடி என் பொண்ணை பற்றி. இதான் எல்லா சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 வாங்குவியே. அவளுக்கு சரியான கொள்ளி கண்ணு வச்சுட்டான்னு வச்சுக்கோ. ஐயோ, தக்காளி மறந்துட்டனே. ஃபாத்திமா, அந்த தக்காளி அப்புறம் நீ எல்லாத்துலேயும் முட்டை வாங்க வேண்டியதா, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போ சரி. போகலையா கரீஜா? போய் தக்காளி எடுத்துட்டு வரேன்.